முயலாமை தெரியுமா? நீங்கள் நினைக்கிற முயல் ப்ளஸ் ஆமை இல்லைங்க. நான் சொல்ல போகிறது முயற்சியே செய்யாமை. அதைத்தான் நான் முயலாமைன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கதைகள் உங்களுக்கு பிடிக்குமா? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியெல்லாம் கேட்க ஒரு கதை சொல்கிற கேளுங்க. நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் பேஜ் இருக்குங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அரசன் போட்டி ஒன்று அறிவிக்கிறான். என்ன போட்டினா, கோட்டை கதவுகளை கைகளால் தள்ளி திறக்கணும். வெற்றி பெற்றாங்கன்னா நாட்டோட ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும் அப்படின்னும், தோற்று போயிட்டாங்கன்னா கைகள் வெட்டப்படும் அப்படின்னு ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. மக்கள் எல்லாருமே இப்படியே கலக்கலன்னு பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் என்னென்னமோ யோசிக்கிறாங்க. கடைசியாக எல்லாருமே பயந்துக்கிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கலை. ஆனாலும் அந்த ஊரில் ஒரு தைரியமான இளைஞன் இருக்காங்க. அவன் போட்டியில் கலந்துக்க முன் வரான். அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, டே தம்பி, நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? போட்டியில் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோ, கைகளை வெட்டி எடுத்துகிட்டு வர்றா மன்னர். அவர் சொன்னால் செய்வார், பார்த்துக்கோ, உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஐயா, ஜெயிச்சா நானும் ஒரு அரசன் தானே, தோற்று போனால் கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கதவை தள்ளுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நானும் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு வேகமாக அந்த கதவை தள்ளுறான். கதவை திறந்துருச்சு. சூப்பரில். சட்டுன்னு கதவு திறந்ததும் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஆன்னு வாயை பொழந்துட்டாங்க. ஆமாங்க, கோட்டை கதவுகளில் தாழ்பால் போட்டு மூடலை, ஜஸ்ட் சும்மா சாத்தி தான் வச்சுருந்தாங்க. அவனும் முயற்சி செய்வோம்னு முயற்சி பண்ணியிருக்கான். கதவும் திறந்துருச்சு. அவன் பண்ண முயற்சியை இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. பல பேர் முயற்சி செய்யாமல் தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம தோற்று போயிடுவோமோ, எதையாவது இழந்துருவோமோ, நம்மளை ஏதோ சொல்லிடுவாங்களோங்கிற அந்த பயத்திலேயே முயற்சியே செய்யாமல் இருக்காங்க. இந்த முயலாமை தான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலைமைக்கும் போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. என்ன நான் சொல்கிறது? மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜீனத். நன்றி.